வெல்கம்ஸ் டு கவிஸ் ஜங்ஷன். நம்ம இப்போ வந்துட்டு மண்பானை சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பிரியாணி பவுட்ரு அரைக்கிறதுக்கு வந்துட்டு பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், கல்பாசி, ஸ்டார் முக்கு, ஜீரகம், சோம்பு, மிளகு, பே லீவ்ஸ் இதை மட்டும் எடுத்து நம்ம வந்து அரைச்சி பொடி பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் அதை வந்து அரைச்சி வச்சுக்கிறோம், பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஒரே ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீவ்ஸு, கல்பாசி, அப்புறம் புதினா, கொத்தமல்லி, உப்பு, ஜீரக சம்பா 1/2 கிலோன்னு எடுத்திருக்கேன். சிக்கன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். சிக்கன் வந்து 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே நான் வந்துட்டு தயிர், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பிரியாணி பொடி பண்ணுறதுக்கு நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். பிரியாணி பொடி இப்போது நம்ம பிரியாணி பொடி அரைச்சி எடுத்தாச்சு. பிரியாணி பொடி ரெடி. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா 3 போட்டு 1/2 கிலோ அரிசிக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துருக்கோம். அரைக்க போகிறோம், பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சாச்சு. இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா போட்டு பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். மண்பானையை வந்து ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நல்ல பானை காஞ்ச எண்ணெயும் எண்ணெய் நிறையா ஊற்றிக்கணும். கொஞ்சமாக நெய், கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டுறோம். அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதங்கணும். வந்து நல்லா வதங்கிருச்சு. அப்புறம் வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணுறோம். ஒரே ஒரு தக்காளி தான் 1/2 கிலோ ரைஸ்க்கு. தக்காளி வந்து ஜாஸ்தியாக ஆட் பண்ணக்கூடாது. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்குறதுக்காக லைட்டாக நம்ம உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ சீக்கிரம் தக்காளி வதங்கும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற பிரியாணி மசால் எல்லா இதுவும் போட்டு ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற பிரியாணி மசால் போட்டு வதக்கிட்டு நம்ம தேவையான அளவு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், நம்ம வீட்டு மிளகாத்தூளே போட்டால் போதும். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கிட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். 1/2 கிலோ ஜீரக சம்பாவுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை வந்து ஊற வச்சுருக்கேன். 1/2 மணி நேரமாக தயிர் போட்டு ஊற வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ ஆட் பண்ணுறோம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிக்கன் வந்துட்டு வதக்கிட்டு சிக்கனுக்கு தகுந்த உப்பு, அப்போ ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் புதினா வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். கறி வேகும் போதே புதினா போட்டு வேகணும். கறியோடன்னா நம்ம புதினாவும் போட்டு வேக வைக்கிறோம். அப்புறம் கறி வேக விட்டுட்டு கறி ஒரு 3/4 வேக்காடு வந்ததுக்கப்புறம் நம்ம ஜீரக சம்பா போட்டு இப்போ வந்து சிக்கன் வந்து நல்லா அரை வேக்காடு வெந்துருச்சு. சிக்கன் நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி, நான் ஆல்ரெடி 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். மறுபடியும் 2வது இது ஊற்றுற தண்ணி. ஜீரக சம்பா ரைஸுக்கு 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணணும். தண்ணி வந்து ஒரு கொதி வந்தோடனையும் நம்ம வந்து ரைஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா எல்லாம் கொதிச்சிருச்சு. நம்ம அரிசி ஆட் பண்ண போகிறோம். அரிசி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரிசி ஒரு 3/4 இது வெந்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம தம் வைக்க போகிறோம். மண்பானை தம் பிரியாணி செய்யறோம். ஸோ அரிசி 3/4 இது நல்லா வெந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தம் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லைட்டாக லெமன் ஒரு 3 ட்ராப் 4 ட்ராப் மட்டும் புழிஞ்சு விட்டுட்டு அரிசி 3/4 இது நல்லா வெந்ததுக்கப்புறம் லெமன் புழிஞ்சதுக்கப்புறமா கடைசியாக மேலே புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் தோசைக்கல்லை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு தோசைக்கல் நல்லா முன்னாடியே சூடு பண்ணிவிட்டு பிரியாணியை தம் போடுறதுக்கு தோசைக்கல் மேலே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இலையை போட்டு மூடிடணும். தட்டு மேலே வெயிட் ஏதாச்சும் தூக்கி வச்சுட்டு
ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து அடுப்பை சிம்மில் வச்சு தம் போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம் நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சான்னு. இப்போ எடுத்து பார்க்க போகிறோம். பிரியாணி நல்லா வெந்து சூப்பராக வந்துருச்சு. பிரியாணி ரெடி. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறோம்.